வணக்கம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனால 2 நாள் ஊர்ல இல்ல. தேர்ஸ்டேவே இந்த படம் அரண்மனை படத்தோட பிரஸ் ஷோல வேற போட்டாங்க. அதையும் மிஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். சரி சாட்டர்டே ஊருக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான்ல இருந்தது. சரி ஊர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது பயங்கர கோல்டு வேறு பிடிச்சிக்கிச்சு. சரி மாத்திரையெல்லாம் போட்டு நாளை காலையில் எழுத முடியாது, அப்புறம் படம் பார்க்க முடியாதுன்னு நைட்டு மாத்திரையெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்து படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. நான் படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி ஊருக்கு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தது. கோல்டு வந்ததெல்லாம் இந்த யூனிவர்ஸே நம்மளுக்கு கொடுக்குற எச்சரிக்கைகள் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. மற்றபடி இந்த அரண்மனை 4 படத்தில் என்னெல்லாம் சுமாராக இருந்தது, என்னெல்லாம் மோசமாக இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், comment, like and share. அரண்மனை 4 சுந்தர் சி ஒரு நேர்மையான வக்கீல். அவரோட அத்தை கோவை சரளா, தங்கச்சி தமன்னா சந்தோஷ் பிரதாப்பை லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து வீட்டு விட்டு வெளியில் போய் அவரை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒரு நாள் சந்தோஷ் பிரதாப் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. அந்த அதிர்ச்சியில் தமன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் சுந்தர் சிக்கு தெரிய வருது. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு கிராமத்தில் தமன்னா வாழ்ந்து அந்த அரண்மனைக்கு போறாரு. அங்கே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக என் தங்கச்சி தற்கொலை பண்ணல அப்படின்னு நம்புறாரு. ஸோ இந்த மர்மத்தை அவர் எப்படி துப்பு தொலைக்கி தேடி பல் தொலைக்கி துப்புனாரு அப்படிங்கிறத அரண்மனை 4. காஞ்சனா அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது, ரொம்பலாம் நான் யோசிக்கலாம் மாட்டேன். அடுத்தடுத்த காட்சிகள் வேகமாக வந்து போனால் மட்டும் எனக்கு போதும், படம் முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரிவ்யூலாம் பார்க்க வேணாம். கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள். மற்றவங்க கண்டினியூ. அரண்மனையோட மற்ற பார்ட்ஸ் மாதிரி இந்த பார்ட்லேயும் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கும்னு டைட்டிலில் போகிற லெவலுக்கு தமன்னா, ராஷி கண்ணா, கோவை சரளா, சுந்தர் சி, விடிவி கணேஷ், யோகி பாபு, அப்புறம் சிங்கம்புலி, ஜெயபிரகாஷ், டெல்லி கணேஷ், விடிவி கணேஷ் சொல்லிட்டேன், அப்புறம் சேஷு, ராமச்சந்திர ராஜுன்னு ஒரு 10 வீட்டு ரேஷன் கார்டு லிஸ்ட் அளவுக்கு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜாகவே நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் மற்ற அரண்மனை பார்ட்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒத்துமை. ஹிப்ஹாப் தமிழாவுடைய பின்னணி இசை ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. தென் கிளைமேக்ஸ் லொகேஷனுக்கு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க, பேம்பூலாம் வச்சு நிறைய ஏணியெல்லாம் வச்சு கம்பெல்லாம் வச்சு அதெல்லாம் நல்லா இருந்தது. தென் நிஜமா கிராஃபிக்ஸாக தெரியாத அளவுக்கு பிரம்மாண்டமான அம்மன் செலவு ஒன்று காமிக்கிறாங்க, அதுவுமே கூட நல்லா இருந்தது. இப்படி இயக்குனர் ஸ்கிரிப்டுக்காக மெனக்கெட்டதை விட அதிகமாகவே ஆர்ட் டைரக்டர் குருராஜ் செட்டுக்காக மெனக்கெட்டு இருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணசாமியோட ஒர்க்கும் கூட நீட்டாகவே இருக்கு. பேக் ஸ்டோரியில் பட்டி டெக்னிக்லாம் பார்த்து புதுசாக பாகுங்கிற மாதிரி ஒரு பேயை உள்ள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டில் ஒர்க் ஆன எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்கே அசம்பிள் பண்ணி திரும்ப நம்ம தலையில் ஒரு ஹாரர் காமெடியை கட்ட பார்த்துருக்காரு இயக்குனர் சுந்தர் சி. இதில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், படத்தில் தேவையில்லாமல் பாடல்கள் இல்லை. ஒரே ஒரு தாலாட்டு படம் தான் செகண்ட் ஹாஃப்லேயும் வருது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் வருது. அது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. மற்றபடி பெருசாக பாடல்கள் இல்லை, ஹீரோ ஹீரோயினுக்கு தனியாக லவ் ட்ராக் இல்லை. அண்ட் வழக்கமாக சுந்தர் சியோட ஹாரர் காமெடி படங்கள் இருக்கிற கிளாமர் இந்த படத்தில் சுத்தமாக இல்லவே இல்லை. தென் யோகி பாபுடைய காமெடிக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 2 இடங்களில் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் கான்செப்ட் நிஜமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் பிரம்மாண்டமாகவே பண்ணியிருந்தாங்க. பட் எக்ஸிகியூஷனில் அந்த அளவுக்கு இவங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியல. சுந்தர் சி அரண்மனைன்னு 2 பேரை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை நீங்கள் வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு உங்களை சில பேர் கேட்கலாம். ஆனால் என்ன பண்ணுறோம், அட்லீஸ்ட் இதுலையாவது நம்ம நம்பிக்கை தானே வாழ்க்கை, இதுலையாவது ஏதாவது புதுசாக சுவாரஸ்யமாக பண்ணியிருப்பார்னு நினச்சேன். நம்ம சேனலுக்கு ஓவர் நைட்டில் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரான்ச்சைஸை வச்சுக்கிட்டு இயக்குனர் சுந்தர் சி புதுசாக எதுவும் செய்ய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இயக்குனர் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த கிராமத்தை வேணால் சரியான கற்பனை அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம். ஏன்னா பேண்டாராவுக்கே சேலஞ்ச் வர அளவுக்கு அந்த கிராமம் அப்படி பச்சை பசையில் அவ்வளோ பெரிய வனப்பகுதியெல்லாம் காமிக்கிறாங்க. செட்டுன்னு பச்சையாக தெரியுது லிட்ரலி அண்ட் ஃபிகரேட்டிவ்லி. பட் ஸ்டில் அது மாதிரி ஒரு பெருசாக பிரம்மாண்டமாக காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்களே, அதை கொஞ்சம் வேணால் நம்ம பாராட்டலாம். தென் அந்த கிராமத்தில் அந்த வனப்பகுதிக்கு நடுவில் ஒரு அரண்மனையில் தமன்னா ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹாப்பி ஃபேமிலின்னு காமிக்க சில மாண்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தமன்னா நூடுல்ஸ்லாம் பண்ணி அந்த ஃபேமிலி வந்து ஃபுட் ஃபைட்லாம் விளையாடுறாங்க அதை வச்சு. தென் ராஷிகண்ணா கேரக்டர் வராங்க. அவங்க வந்து அந்த கிராமத்தில் ஏதோ பஞ்சாப் ஃபேமிலி வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி பயங்கரமாக அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் கோயிலுக்கு போகிறாங்க. அப்பா அம்மா 2 பேர் இறந்ததுக்கப்புறம் அம்மாவே தன் கண்முறை தூக்கில் தொங்கினதுக்கப்புறம் கூட அந்த 2 பசங்களும் பெரிய அதிர்ச்சி இல்லாமல் தான் இருக்காங்க. மேபி சின்ன பசங்க பெரிய விவரம் பார்த்ததுன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க மட்டும் இல்லை, அந்த ஊர் பிரசிடென்ட்டே அவரோட பையன் காணாமல் போகிறாரு, அதுக்கப்புறம் இறந்து போகிறாரு. ஆனால் பெருசாக பதட்டம் இல்லாமல் அப்போ பையனை தேடாமல் அதை பற்றி பெருசாக வருத்தப்படாமல் அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிடுறாரு. அண்ட் சுந்தர் சி அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே தங்கச்சி இறந்த சோகம் அவருக்கு போயிடுது, அவர் முகத்தில் காணாமல் போயிடுது. அப்பப்போ ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ வந்து போது அப்பப்போ ஃபீல் பண்ணி அழுகுறாரு. மற்றபடி அவர் பெருசாக சோகமாக இருந்த மாதிரி தெரியல. மேபி இதெல்லாமே அந்த கிராமத்துடைய சக்தின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். மற்றபடி இந்த படத்தை பற்றி வேற என்ன சொல்றது, லாஜிக் இல்லாத திரைக்கதை, சிரிக்க வைக்கிற சென்டிமெண்ட், அழ வைக்கிற காமெடி, பெய்க்கு சண்டை, கிளைமேக்ஸில் அம்மன் சாங்குன்னு காஞ்சனாவுடைய மீடியா கிரிட்டிக் எந்த விதத்துலையும் நாங்கள் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. நமக்கு அதிகம் பழக்கப்பட்ட ரூட்டில் வண்டி ஓட்டும் போது ஆரம்பிக்கிற இடம் தெரியும், முடிகிற இடம் தெரியும். ஆனால் நடுவில் நம்ம எதை கடந்து வந்தோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ரூட்டுங்கிறது நம்ம சப்கான்ஷியஸில் பதிஞ்சிருக்குமா. ஸோ வண்டி அப்படியே நம்மளே கொண்டு வந்து சேர்த்த மாதிரி ஃபீல் ஆகும், ஆச்சரியமாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த வகை படங்கள்லாம் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுங்கிறது நம்மளோட சப்கான்ஷியஸில் ஆழமாக பதிஞ்சிருக்கு போல இருக்குது. அதனால் அந்த ரூட்டில் புதுசாக எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஆழ்நிலை தியானத்துக்கு போயிடுறோம், வேறு எதாவது யோசிச்சுட்டு இருக்கோம். கடை நகர்த்தி கிளைமேக்ஸ் கொண்டு வந்துடுறாங்களா, கிளைமேக்ஸ் அறுபது கிளைமேக்ஸ் வந்துச்சா ஆச்சரியமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த அரண்மனை 4 தமிழ் சினிமாவின் மற்றொரு ஹாரர் காமெடி அட்டெம்ப்ட். அவ்வளவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படியான நோ பிரெய்னர் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா
இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த படத்தில் டுவர்ட்ஸ் எண்ட் கொஞ்சம் ஸ்கேரியான இன்டென்ஸான சீக்வன்சஸ் இருக்குது. அதனால் இது 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் அதை அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு கனவுலாம் வந்து பயமுறுத்துமா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த படத்தில் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் இன்க்ரெடிட்ஸில் ஒரு கிளாமர் சாங் இருக்குது, அதில் வேறு பிளர் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேர் ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படம் நான் பார்க்கல. இன்க்ரெடிட்ஸ் பார்த்த உடனே ஓடி வந்துட்டேன். அதனால் எவ்வளோ கிளாமர் இருந்துச்சு, எவ்வளோ தூரம் பிளர் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? தமிழ் சினிமா ஹாரர் காமெடி பரிதாபங்கள், அதே டெய்லர் அதே வாடகைன்னு இதெல்லாம் அரண்மனை 3ல யூஸ் பண்ண வார்த்தைகள். ஸோ அந்த ரிவ்யூவில் நான் என்ன சொல்லியிருந்தனோ அது அப்படியே இந்த ரிவ்யூக்கு செட் ஆகும். ஸோ இந்த படத்தை எடுத்தவங்களே பல அரண்மனையை தூசி தட்டி தான் எடுத்துருக்காங்க. நம்மளும் எதுக்கு புது ஸ்கிரிப்ட் எழுதணும், அதே தூசி தட்டி எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் நான் முதல்ல யோசித்தேன். ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது மென்டலி பயங்கர டயரிங்காக இருந்துச்சு, ரொம்ப எரிச்சலாகவே இருந்துச்சா, அதெல்லாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஏன்னா ஆளை இல்லாத ஊரில் இழுப்பு பூச்சாக்கறேன்னு சொல்கிற மாதிரி அடுத்தது உருப்படியான படங்கள் வரலன்னா இந்த படம் எப்படியும் ஓடிடும், மக்கள் பார்க்க தான் போகிறாங்க, சம்மர் பிளாக் பஸ்டர் அனௌன்ஸ் பண்ண தான் போகிறாங்க, இப்படியான சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் தான் பயங்கரமாக மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க, நான் அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்க தான் போகிறாங்க, அடுத்த பார்ட்டுக்கு எடுக்க தான் போகிறாங்க. ஸோ இது நம்ம என்ன சொல்லி என்ன போகுது அப்படின்னு தான் நினச்சேன். அதே அரண்மனை 3 ரிவ்யூ ஸ்கிரிப்டை இதில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, உறுத்துமே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம நேர்மையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் அதே ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நான் ரிவ்யூலாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு எண்டில் வரும்போது ஆக்சுவலாக நான் பார்த்தீங்களா நான் ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டேன், இது அதே ஸ்கிரிப்ட் தான், இவரே புதுசாக எதுவும் பண்ணல, நம்ம புதுசாக எதுவும் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருந்தா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பாராட்டியிருப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது கரெக்டான விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அதனால தான் ஸ்கிரிப்ட் அடிச்சு இந்த ஸ்கிரிப்டில் புதுசாக பயங்கரமாக ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அட்லீஸ்ட் அதே அரண்மனை 3 ரிவ்யூ ஸ்கிரிப்ட் இது இல்லை அப்படிங்கிறத என்னால் நேர்மையாக தைரியமாக சொல்ல முடியும் இல்லையா? நான் கரையேறிட்டேன், நீங்கள் இன்னும் கரையேறாமல் நிற்கிறீங்களே.